பரிசுத்தநாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த அருமையான நல்ல நாளிலும் ஆண்டவருடைய பாதத்தில் கிடந்து இறைவனை தொழுது கொள்ளும் பெரிய பாக்கியத்தை தேவனாகி கற்றுக் கொடுத்த நல்ல சிலாகியத்திற்காக சோதனை செலுத்துவோம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையை அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லியிருக்கிறபடி கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதத்தில் கிடந்தும் இறைவனை தொழுது கொள்ளும் பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் தந்தது நல்ல சிலாகியத்திற்காக தேவனுக்கு சோதனை செலுத்துவோம். இந்த நாளிலும் நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய சபை எழும்பி 56 ஆண்டு நிறைவு விழாவை நாம் தேவ சன்னிதானத்திலே கொண்டாடுகிறோம். அதற்காக இறைவனுக்கு அதிகமாக சோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுள்ளதாக. 8/8/1968 நம்முடைய சபை மும்பையில் பாம்பேயில் ஜெர்மனி என்கிற இடத்துல முதலாவது சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அங்கே ஒரு 4 பேரை கொண்டு சபை ஸ்தாபிக்கப்பட்டது. உலகத்தில் எத்தனையோ சபைகள் இருக்கிறது. அதில் உங்களுடைய மையான திருச்சபை எது ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய திருச்சபையினுடைய தலைமை போதகர் அப்போஸ்தலர் ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்த காலங்களிலே தேவனாகிய கர்த்தர் அவருக்கு சபையை குறித்து வெளிப்படுத்தி, இந்த பூமியிலே சபை பிரஜாதி மத்தியிலே எழுப்பும்படியாக நான் சித்தம் கொண்டு உன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன், சபையை நீ எழுப்பு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அந்த சபைக்கு பெயர் புதிய எருசலேம் என்று சொல்லி வைக்க சொன்னார். அப்பொழுது அவர் சொன்னார், இல்லை ஆண்டவரே, பிள்ளைகிருகாம் போல எத்தனையோ பெரிய பெரிய பிரசங்கியார்கள் இருக்கிறார்கள். ஒரே கூட்டத்தில் லட்சக்கணக்கான ஜனங்கள் கூட்டுற கூட்டங்கள்லாம் இருக்கிறது. அவர்களோடு சேர்ந்து அவர்களை சபை எழுப்ப சொல்லுங்க, நான் அவர்களோடு சேர்ந்து ஊழியத்தை செய்கிறேன் என்று சொல்லி சொன்ன பொழுது ஆண்டவர் மறுத்து விட்டார். அவர்களுக்கு நான் கொடுக்கப்பட்ட வேலையை அவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்களோ, அவர்களுக்கு என்ன வேலையை நான் கொடுத்திருக்கோ அதை அவர்கள் திறமையாக செய்கிறார்கள். சபையை எழுப்பும்படியாக நான் உன்னை ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன், நீ சபையை எழுப்பு என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இவர் ஆண்டவரிடத்துல சில கண்டிஷன்களை வைத்தார். நான் கல்யாணம் முடிக்க மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி அவர் கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், அதாவது சபையை நடத்துகிறவன் வாகம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வாகத்தை ஏற்படுத்தி வாகம் முடிக்க சொன்னார். இன்னொரு காரியம், என்னுடைய தலைமயிர்களை என்னுடைய முக சவரன் பண்ணுகிறதில்லை, நான் விதமாக உமக்காக நசரேனாக இருப்பேன் என்று சொல்லி சொன்ன பொழுது அது இருந்து கொள் என்று சொல்லி கர்த்தர் அனுமதித்தார். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக இப்படி சபையை எழுப்ப சொல்லி சபைக்காக அவர் அநேக காரியங்களை செய்தார். சபைக்கு பெயர் வைக்க சொன்னார். புதிய எருசலேம் என்று சபைக்கு பெயர் வைக்க சொல்லி அதை வெளிப்படுத்தும் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலேயும் 12ஆம் அதிகாரத்திலேயும் குறிக்கப்பட்டிருக்கிறதை சுட்டி காண்பித்து புதிய எருசலேம் என்று சொல்லி சபை பெயர் வை என்று சொன்ன பொழுது அவர் விதமாக கேட்டார், ஆண்டவரே, இது புதிய வானம் புதிய பூமி உருவாகும் பொழுது ஏற்பட்ட சபை அல்லவா என்று சொல்லி சொன்ன பொழுது தீர்க்க தரிசனமானது முன்னப்பண்ண எழுதி வைத்திருக்கிறது. புதிய எருசலேம் தான் என்னுடைய சபை மனவாட்டி, அதை பேர் வை என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். சபை எழுப்பும்படியான அதிகாரத்தை கர்த்தர் நம்முடைய தலைமை போதகரை அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். அப்போஸ்தலரை அவர்களுக்கு கொடுத்தார். கர்த்தர் அவரை அனுப்பினார், அழைத்தார், அனுப்பினார், அவரை அப்போஸ்தலராக மாற்றினார். அவர் கேட்டார், ஆண்டவரே, அஸ்திவார உபதேசங்கள் சிலர் 2 என்கிறார்கள், சிலர் 5 என்கிறார்கள், சிலர் 7 என்கிறார்கள், எது உண்மை எது சரி என்று சொல்லி கேட்ட பொழுது அதற்கு அவர் கர்த்தர் வேத வாக்கியங்களை எடுத்து காண்பித்து அப்போஸ்தலர்களுக்கு நான் கொடுக்கப்பட்ட அதிகாரம் அஸ்திபார உபதேசம் 7 என்று சொல்லி அதை அவருக்கு காண்பித்தார். அதில் விதமாக முதலாவது சுவிசேஷம், அது முதலாவது 1வது அதிகாரம் அந்த அஸ்திபார உபதேசம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவித்து வருகிறவர்களை ஞானஸ்தானப்படுத்தி அவர்களை பிதாகுமார் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும், சீசர்களாக மாற்ற வேண்டும். சீசர்களை மாற்றி அவர்களை சபையிலே சேர்த்து கொண்ட பிற்பாடு அவர்கள் திருச்சிவை கட்டி அவருக்கு சபையினுடைய காரியங்கள் உபதேசம் பண்ணி அவர்களை சபைக்குள் கட்டி எழுப்ப வேண்டும். 4வது அவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். 5வது அவர்களை மேய்த்து ஆண்டு கொள்ள வேண்டும். 6வது பரிசுத்தாவி பெற
பெற்றுக்கொண்டு அவ்விதமாக அதற்காக காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். 7 பரிசுத்த ஆவி பெற்ற பிற்பாடு, ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு, பாவ மன்னிப்பு பெற்ற பிற்பாடு, எல்லாம் எடுத்த பிற்பாடு விதமாக திருவிருந்தில் பங்கு பெற வேண்டும். இது அஸ்திபார உபதேசம் 7. இந்த உபதேசத்தை கைக்குள். இதற்கு நான் அப்போஸ்தலர்களுக்கு நான் அதிகாரம் கொடுத்த அந்த ஆதி உபதேசத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அருமை ஆண்டவராக இயேசுநாதர் ஒரு அறையிலே இயேசுநாதரும் நம்முடைய தலைமை அப்போஸ்தலரே அவர்களும் அமர்ந்து பேசி கர்த்த நேரடியாக உபதேசித்த காரியங்களை அவர்களுக்கு காண்பித்தார். அதன் பிற்பாடு அவர் சபையை எழுப்பி 1968 சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அவர் விதமாக ஒரு 4 பேரை கொண்டுதான் அங்கே சபை ஸ்தாபிக்கப்பட்டு ஜெர்மனி என்கிற இடத்துல. அதில் 4 பேரில் தலைமை ஐயா அவர்களும் அவருடைய தலைமையாவுடைய சித்தப்பா அவர் பேர் மார்க்கு அவர்களும், ஏதோ காப்புக்காட்டில் ஊழியர் செய்து மறித்து போன டிஎஸ் சுந்தரஜயா அவர்களும், அடுத்து தலைமையாவுடைய கூட பிறந்த தம்பி பால்ராஜ் அவர்களும், இந்த 4 பேரை கொண்டு தான் சபை முதலாவது ஸ்தாபிக்கப்பட்டது ஜெர்மனி என்கிற இடத்துல. அங்கிருந்து கர்த்தர் சொன்னார், இங்கே சபை ஸ்தாபிக்கப்படுகிறது, எங்கிருந்து உலகமெங்கும் கடந்து போகும் திருச்சபை நீ எழுப்பு, தோளோடு தோல் சேர்த்து சபையை கட்டுடைய ஆட்களை அந்தந்த நாட்களை நான் தருவேன் என்று சொன்னார். சபை எழுப்பும்படியான அதிகாரத்தை தலைமையாக கொடுத்தார். அவர் வந்தார், அவருடைய வேலை சபை எழுப்ப வேண்டியது. எழுப்பினார். அஸ்திபார உபதேசத்தை கர்த்தர் கொடுத்தார். கையளிக்கப்பட்டது. அதை வாங்கி சபைக்கு அதை காண்பித்தார். சபை எப்படி இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் மூலமாக சபை எழுப்பப்பட்டது. அதற்காக இறைவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள், நிறைய சபைகள் உருவாகி கொண்டே இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியே ஏராளமான சபைகள் பூமியில எழுப்பி கொண்டிருக்கிறது. அப்படி எழுப்பி கொண்டிருக்கிற அநேக சபைகள் எப்படி எழும்புகிறது என்று சொல்ல ஒரு சபையில் இருப்பார்கள். அந்த சபையில இருக்கும் பொழுது அவர்களுக்குள்ள சில வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் காரியங்கள் உருவாகும் பொழுது உடனே அதை வைத்து அந்த தலைமை போதகர் மேல் உள்ள கோபத்தை வைத்து இவர் ஒரு கூட்டத்தை பிரித்து கொண்டு போய் சபையை ஸ்தாபிப்பார். இல்லைன்றால் தலைமை அந்த போதகர் மேல் ஏதாவது குற்றம் சாட்டி அதை வைத்து இங்கே அவர் சபையை ஸ்தாபிப்பார். அவருடைய அஸ்திபாரம் எப்படி இருக்குது என்றால், அந்த போதகர் என்ன குற்றச்சாட்டுகள் வைத்து பிரித்து கொண்டு போகிறாரோ அந்த போதகர் மேல் அதிகமான குற்றச்சாட்டுகள் வைத்து ஒரு கூட்டத்தை கூட்டி போய் அதுதான் அவருடைய அஸ்திபாரமாக இருக்கிறது. இவர் கூட்டி சேர்த்து கொண்டே இருப்பார். காலப்போக்கிலே இவர்களுடைய சபையிலையும் இப்படிப்பட்ட சூழ்நிலை உருவாகும். அங்கிருந்து பிரிந்து அநேகர் போய்விடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் திருச்சபையை கட்டும் பொழுது 7 விதமான அஸ்திபாரங்களை கொடுத்து அந்த சபையை ஸ்தாபித்து அது சபை எப்படி இருக்க வேண்டும், சபை ஆராதனை எப்படி இருக்க வேண்டும், சபையினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் காண்பித்து சபையை அருமையாக வழி நடத்தி கொண்டு வந்தார். அதற்காக இறைவனுக்கு நாம் அதிகம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவன் சபையை கட்டுகிறார். அதற்காக இறைவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இங்கே எசேயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தீர்க்கதரிசியாகிய எசேயா இவ்விதமாக சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வாசிங்க. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். அந்த எருசலேமை கட்டுகிற இறைவன் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டுமானால் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை பூமியிலே புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவர் என்ன செய்யக்கூடாது, அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறது. விதமாக பார்க்க பிரியமானவர்களே, நமக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியம் என்னவென்றால் தேவனை அமர்ந்திருக்க விடாதபடி ஊக்கமாக நாம் ஜெபிக்க வேண்டும், அதற்காக பிரயாசப்பட வேண்டும். சபையை குறித்து மற்றவர்கள் சொல்லுவது மாத்திரமல்ல, அதற்காக நாம் சாட்சியாக வாழ்வது மாத்திரமல்ல, ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே, உன்னுடைய சபையை இந்த பூமியில் ஸ்தாபித்திருக்கிறீர். ஏனென்றால் ஜனங்கள் ஆயிரமான ஜனங்கள் அழிந்து நரகத்தினராய் போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சரியான உபதேசம் இல்லை, அவர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான காரியம் இல்லை. அதனால் அவர்கள் விடுதலை பெற வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் திருச்சபையை கடந்து வந்து பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் அதற்காக இறைவனுடைய சன்னிதானத்தில் தேவனை அமர்ந்திருக்க விடாதபடி ஊக்கமாக ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை குறித்து ஆண்டவராய் இயேசுநாதர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே விதமாக ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. லூக்கா 18:1 வாசிங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தால் அவன் தேவனுக்கு பயப்படாதவனும்
மனுஷரை மதியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவள் அந்த நியாயாதிபதியிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அவனை வேண்டிக் கொண்டால் வெகு நாள் வரைக்கும் என் நியாயாதிபதிக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவள் அவன் ஒரு நாள் சிந்திக்கிறான், நான் தேவனுக்கு பயப்படாதவன் தான், மனுஷரை மதியாதவன் தான். ஆனாலும் இந்த விதவை என்னை மதித்து என்னிடத்தில் கடந்து வந்து எப்பொழுது என்னை தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நான் நியாயம் செய்வேன் என்று சொல்லி தன் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டான். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி செய்ததை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். அந்தபடியே தமிழ் நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுடைய விஷயத்தில் தேவன் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே செய்வார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அருமை ஆண்டவர் சொல்லுகிறதை அவதுமாக பார்க்கிறோம். சீக்கிரத்தில் என்ன செய்வார்? நியாயம் செய்வார். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த விதவையை போல அந்த விதவையானவர்களுக்கு இந்த உலகத்தின் நியாயாதிபதி இடத்துல எந்த விதமான மதிப்பு மரியாதை இல்லைதான். ஆனாலும் அவ்விதமாக கிடைத்து விடாத நியாயம் என்று சொல்லி அவனை அலட்டினது போல இறை சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகளாக நாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு அவருடைய வேலையை தூரப்படுத்துவதற்காக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக எருசலேமை கர்த்தர் ஸ்தாபித்திருக்கிறபடிதான் எருசலேமாய் இருக்கிறவர்கள் அதை ஸ்தாபித்து அது பூமியெங்கும் புகழ்ச்சியாக்கு வரைக்கும் அவரே என்ன செய்யக்கூடாது? அமர்ந்திருக்க விடாமல் அவரிடத்துல போய் அனுதினமும் அலட்டி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எருசலேமை ஸ்தாபித்து அதை என்ன செய்யணுமா? பூமி எங்கும் புகழ்ச்சியாக்கு வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாது. இன்னைக்கு எருசலேம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. புறஜாலமத்திலே அநேக எருசலேமை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. இயேசுநாதரை அன்னைக்கு யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சத்திய உபதேசத்தை அநேகர் ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. ஏனென்றால் இந்த உபதேசத்தில் கடந்து வந்து நிறைய இடத்துல பேசும்பொழுது அது பாவ மன்னிப்பு உபதேசம், அது தப்பான உபதேசம், அதெல்லாம் கிடையாது, அது அப்பவே இதாகி போச்சு, இப்பமுள்ள அது கிடையாது என்று சொல்லி சிலர் வினோதமான காரியங்களை போதிக்கிறார்கள். விதமாக எங்க சொத்தினாலும் பாவ மன்னிப்பு உபதேசத்தை கடந்து வந்து விடுவார்கள். அதே எப்படி பாவத்தை அறிக்கை மனுஷன்கிட்ட போய் வடி அறிக்கை செய்ய முடியும்? ஏன் நீங்க மனுஷன்கிட்ட அறிக்கை செய்ய வேண்டாம், தேவனுடைய மனிதர்கிட்ட அறிக்கை செய்துதான் தர வேண்டும். ஏனென்றால் மார்க் எழுதின சுவிசேஷத்துல மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது யோவான் ஸ்நானகர் ஞான ஸ்நானம் கொடுத்தார். அவர் கொடுக்கும் பொழுது அவரிடத்துல யூதேயா ஜனங்கள் எருசலேம் நகரத்தார் என்ன செய்தார் என்று சொல்லி அவதமாக பார்க்கிற வாசிங்க. தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஆரம்பம். 5வது வசனம். அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் யோவானிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லி நாவதுமாக பார்க்கிறோம். அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க, சிலர் வினோதமான விளக்கங்கள் கொடுப்பாங்க. யோவான் வந்து கி மூக்கு இல்லை, கி டீக்கு இல்லை என்று சொல்லுவாங்க. அவர் கிபியில தான் யோவான் ஸ்நானகர் அந்த காரியத்தை செய்கிறார். இயேசுநாதர் பிறந்த பிற்பாடு இயேசுநாதருக்கு ஒரு 6 மாசம் மூத்தவர். இயேசுநாதர் ஊழியம் செய்து வருவதற்கு முன்பாக முன்னடையாளமாக வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் கேட்கிற தீர்க்கதரிசி ஆகமத்தில் சொல்லி இருக்கிற தீர்க்கதரிசியாக எலியாவின் ஆவி உடையவராக அந்த யோவான் ஸ்நானன் கடந்து வந்து அவர் அந்த வேலையை செய்து கொண்டிருந்தார். அப்படி செய்து கொண்டிருக்கும் இயேசுநாதர் காலத்துல தான் அவர்கள் அந்த யோவான் ஸ்நானனிடத்தில் போய் என்ன செய்தார்கள்? தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவனால் பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்.
அப்படி என்றால் ஞானஸ்நானம் பெறும் பொழுது பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். மரித்தேன், அதன் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடி விதமாக நான் மரித்தேன், இப்பொழுது பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல கிறிஸ்துவ எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்படி என்றால் நாம் விதமாக மரித்து போன மனிதர்கள் திரும்பவும் பாவம் செய்ய வர மாட்டார்கள் போல நாம் விதமாக பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிறவர்களாக தேவசனியானதில் காணப்பட வேண்டும். பாவம் மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அதுதான் சரியான ஒரு காரியம் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். அந்த காரியத்தை புதிய தினம் சபையில தேவநாயகர் உபதேசமாக கொடுத்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு விதமாக உயிர் தெழுந்த பிற்பாடு இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு ஆண்டவராக இறைவன் இவ்விதமாக தம்முடைய சீசர்களுக்கு அதிகாரம் கொடுத்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். வாசிங்க 20ஆம் அதிகாரம் 23. எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ 21 சேர்த்து வாசிங்களா. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, இயேசு மறுபடியும் தம்முடைய சீசர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, இதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் என்று சொல்லி நான் பார்க்கும். இது எந்த உபதேசம்னா இது கிபிக்குள்ள உபதேசம் தான். இது ஆண்டவராக இயேசுநாதர் உயிர் தெழுந்த பிற்பாடு கொடுக்கப்பட்ட காரியம். புதிய எருசலேமுக்கு தேவநாயகத்தை கொடுத்தது இயேசுநாதர் உயிர் தெழுந்த பிற்பாடு கொடுக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே திருவிழம் பெற்றுவதற்காக இறைவனுக்கு சோத்திரம் செலுத்துவமாக சிலர் சொல்லுவாங்க. பாவமன்னிப்பு உபதேசமா அது விழுந்து போச்சு, அது ஆர்சி சபையோட உபதேசம்னு சொல்லுவாங்க. அங்கே உபதேசம் இருக்குது, அது விழுந்து போன உபதேசம், அதெல்லாம் கிடையாது என்று சொல்லுவாங்க. இது வேதாகமத்தினுடைய உபதேசம். பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிற அப்போஸ்தலர் கொடுக்கப்பட்ட உபதேசம். அது விதமாக வீழ்ச்சி அடைந்தது நன்றாக தெரியும். மறுபடியும் கர்த்தர் அந்த உபதேசத்தை தேவனால் உயிர்ப்பிக்கவும் அது உயிர்ப்பிக்காமல் இருக்கும் தேவனால் கூட அந்த உபதேசத்தை தேவன் மறுபடியும் உயிர்ப்பித்து வைத்திருக்கிறார். அது நம்முடைய சபையில் அது உயிரோடு இருக்கிறது. அதற்காக இறைவனுக்கு நாம் தேவனுக்கு சோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகாபரிசுத்தராமத்திற்கு மேம்பட்டதாக விதமாக ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் பாவங்களை அறிக்கையிட்டு பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விதமாக அதற்கு உறுப்பாளர்கள் பாவம் மன்னிப்பு கண்டு பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கிற இன்னைக்கு ஞானஸ்நானம்னு சொல்லி பேர்ல நிறைய ஞானஸ்நானம் கொடுக்கணும். தெளிக்கிறது, அப்படியே வச்சு முள்ள முக்கிறது, குப்பரை கவுத்தி எடுக்கிறது, முழங்கால் போட வச்சு அப்படியே குப்பரை கவுத்தி எடுக்கிறது, அப்படியே நிற்க வச்சு ஒரு வாழை தண்ணி எடுத்து தலையில ஊத்துறது, இப்படி பல விதமான ஞானஸ்தானம் கொடுக்குற சிலர் விதமான சொல்லாங்க. போதும் இந்த ஜீசஸ் படத்துல விதமாக யோவான் பிரசங்கித்துக்கிட்டே இருப்பாரு. அங்கே வர்றவங்க எல்லாம் தண்ணீர் அவர் பக்கத்துல வந்து முங்கி எந்திரிச்சு போய்கிட்டே இருப்பான். அதே மாதிரி நிறைய பேர் என்ன செய்யறான், முங்கி எந்திரிச்சு போய் இப்படிப்பட்ட ஞானஸ்தானம்லாம் சிலர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படி அல்ல. பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்பு கண்டு பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். ஞானஸ்தானம் யாரு கொடுக்கிறார்களோ அவரிடத்துல பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். பாவத்தை அறிக்கை மன்னிக்கவும் மன்னியாதிருக்கும் அவர்களுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவர்கள் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பாவ மன்னிப்பு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவி பெற வேண்டும். பரிசுத்தாவி பெற்ற பிற்பாடு தான் திருவிருந்திலே பங்கு பெற வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா, நீங்க இயேசுநாதரை ஏற்றுக்கொண்ட உடனே இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசித்த உடனே உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டார், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள், நீங்கள் சாபத்திலிருந்து பாவத்தில் விடுதலை பெற்று விட்டீர்கள் என்று சொல்லி விதமாக தவறான ஒரு காரியத்தை சொல்லுகிறது நான் விதமாக பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் சொல்லுகிறார், நீ விடுதலை பெற வேண்டுமானால் சபைக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால்தான் எருசலேமை மறுபடியும் அவர் சாபித்து எருசலேமை ஆவிக்குரிய சபையை சாபித்து அதில் உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். அதில் கடந்து வருகிறவர்கள் சாபங்களிலிருந்து பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தம் அடைந்து பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட்டு கொண்டு இருப்பதை நவிதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக. அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எருசலேமை கர்த்தர் சாபித்திருக்கிறார். அதை சாபித்தவர் அதை எங்கும் புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டுமா,
தேவனை அமர்ந்திருக்க விடாதபடி அதிகமாக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தேவ ஆவியானவர் சொல்லுவதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. சங்கீத புஸ்தகம் 147வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரர் இவ்விதமாக சொல்லுகிறத நாம் விதமாக பார்க்கிறோம். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். எருசலேமை அவர் கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலை கூட்டி செய்கிறார். அன்னைக்கு மாம்சத்துடைய இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ ஆண்டுகள் அந்த பட்டணமே இல்லாதிருந்தது. எத்தனையோ ஆண்டுகள் இஸ்ரவேலுங்கிற நாடே இல்லாதிருந்தது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தார். அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்காக தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தார். வேதாகமத்தில் சொல்லப்படுகிற அநேக காரியங்கள் அது இஸ்ரவேலை குறிக்கிறதாக இருக்கிறது. ஆவிக்கிறதாக நமக்கும் அது பொருந்துகிறதா இருக்கு. நம்முடைய வாழ்க்கையும் அது பொருந்துகிறதா இருக்குது. அதற்காக இறைவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமுக்காக அவர்கள் மிகுந்த பக்தி வரையறுத்து பலவிதமான காரியங்களை செய்து கொண்டு வந்தார்கள். அவர் எருசலேமை கட்டும்படியாக பல காரியங்களை செய்து இருக்கிறது விதமாக பாருங்கள். எருசலேமை கட்ட வேண்டும், எருசலேமை ஸ்தாபிக்க வேண்டும். நெகேமியாவின் காலத்தில் எருசலேம் மதில்கள் இடிந்து போன பொழுது அவ்விதமாக பல எதிர்ப்புகள் மத்தியில் நெகேமியா அந்த எருசலேமை எடுப்பித்து கட்டி அங்கே குடியிருக்கிறவர்களை ஆசீர்வதித்ததாக நாம் விதமாக பார்க்கிறோம். அங்கே சன்பலாத் தொபியா போன்ற மனிதர்கள் எழும்பி அதை கட்ட விடாதபடி தடுத்தார்கள். அப்படியே காலங்களிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விதமாக எழும்பி எருசலேமை தலைநகராக மாற்றி அங்கே தேவாலயத்தை கட்ட விடாதபடி பல விதமான போராட்டங்களும் பிரச்சனைகள் உருவாகி கொண்டிருக்கு. இப்பொழுது கூட அதற்குத்தான் சண்டை நடக்கிறது. இப்பொழுது கூட இஸ்ரவேலில் சண்டை எதுக்கு தெரியுமா நடக்குது? எருசலேமை தலைநகராக நிறுத்த வேண்டும், அங்கே தேவ ஆலயத்தை கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது புரியாமல் அநேகர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இஸ்ரவேலை சபிக்கிறார்கள். இஸ்ரவேலை இப்படிலாம் செய்கிறான் அப்படிலாம் செய்கிறான்னு சொல்லி சபித்து நிறைய பேர் எதுவுமாக வீடியோ போடுகிறதை பார்க்கிறோம். அது அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். இறைவனுடைய காரியம் அவர்களுக்கு தெரியாது என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுள்ளதாக அவர்களும் விதமாக அந்த இடத்தை எப்படியாவது ஆக்கிரமிக்க வேண்டும் சொல்லி இவர்களும் தங்களுடைய உரிமைக்காக போராடுகிறதை பார்க்க அது நிமித்தம் பல பேர் கொல்லப்படுகிறார்கள் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த எருசலேமை கட்ட வேண்டும், எருசலேமை ஸ்தாபிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். கர்த்தரே விதமான காரியங்களை செய்கிறார். துண்டு போன இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறான்னு சொல்லியிருக்கிறபடி விதமாக கிபி 300 பிற்பாடு விதமாக 70 எருசலேம் பாலடிக்கப்பட்டு அது எங்கும் சிதறடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட பல 100 ஆண்டுகள் அங்கே ஆலயங்கள் இல்லை, ஜனங்கள் இல்லை, மண்மீடு ஆக்கப்பட்டது. மறுபடியும் 1948 சுதந்திரம் கிடைத்தது. 40க்கு பிற்பாடு அங்கே அந்த பட்டணங்கள் அந்த இஸ்ரேல் நாடானது உருவாக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். உருவாகி இன்னைக்கு அது ஒரு வல்லரசாக மாறிக்கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். காரணம் கர்த்தர் அவர்களோடு இருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு வேண்டதாக அதை கட்டுகிறார். கர்த்தரே அதை கட்டுகிறார். கட்டி துரத்துண்டு போன எல்லா ஜனங்களும் கூட்டி சேர்க்கிறார். இன்னைக்கு எல்லாம் அந்த முழு இஸ்ரவேலையும் அவர்கள் ஆக்கிரமித்து இஸ்ரவேல் கோத்திரங்கள் அத்தனை 12 கோத்திரங்களும் அங்கே கடந்து வர வேண்டும். அப்படி கடந்து வந்த பிற்பாடு அங்கே தேவாலயங்கள் கட்டப்படும். அந்த தேவாலயத்தை கட்டுவதற்கு ஆசாரியர்கள் தேவை, அது லேவி கோத்திரத்தார் தேவை. அதனால் விதமாக தேவன் அதுக்கான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி அங்கே ஆலயத்தை கட்டும் பொழுது கர்த்தருடைய வருகை இருக்கும். அதற்காக இறைவனுக்கு அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவாலயம் கட்டின உடனே கர்த்தருடைய வருகை என்ன செய்யும்? கண்டிப்பாக இருக்கும். அப்பொழுது நாம் மிகவும் ஆயத்தமுடையவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு இமைப்பொழுதிலே ஒரு நிமிஷத்திலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லியிருக்கிறபடி விதமாக கர்த்தருடைய வருகை இருக்கும். நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து எருசலேமிலே விதமாக பரிசுத்தமாக வாழ்ந்து பரலோகத்துக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனாகி கர்த்தர் விரும்புவதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவமாக. ஆமோசின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆமோசின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது இங்கே ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் விதமாக சொல்லுகிறத நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க. அந்நாட்களிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து அதன் சிறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இதுமாக மறுபடியும் சபையை என்ன செய்கிறார்? எருசலேமை
புதுப்பிக்க போகிறார். எப்படி இஸ்ரவேல் நாட்டிலே எருசலேம் பாலடிக்கப்பட்டு மறுபடியும் அது கட்டப்படுவதற்காக பிரயாசப்படப்படுகிறதோ அப்படியே ஆவிக்குரியவர்களாக நமக்கும் இன்னைக்கு பாருங்க, தலைமையா இருந்தாங்க. தலைமையா இருக்கிற வரைக்கும் 46 வருஷம் சபை ஸ்தாபித்து 46 வருஷம் தலைமையா இருந்தாங்க. இருக்கிற வரைக்கும் ஒரு கட்டுக்கோப்பா இருந்தது, எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. தலைமை இறந்த உடனே உள்ள பல விதமான பிரச்சனைகள், நான் நீங்கிற போட்டி பொறாமைகள், அவர் சரியில்லை இவர் சரியில்லை நாங்கள் தான் சரின்னு சொல்லி ஒவ்வொருவரும் தனித்தனியாக போய் நம்மள மாதிரி ஆட்கள்லாம் நட்டாட்டில் விட்ட மாதிரி விடப்பட்டு இருந்தாலும் சபையானது என்ன செய்யும்? கர்த்தர் அவருடைய சரீரமாகிய சபை அது அவர் என்ன செய்யறதில்ல, கைவிடுகிறதே இல்லை. அது புதுப்பித்து மறுபடியும் எடுத்து கட்டுகிறார். விழுந்து போனால் அது குறித்து கவலைப்படுறதில்லை, அதுக்கும் அவர் தான் அனுமதிக்கிறாரு. சபை உடஞ்சி போச்சு, சாத்தான் உடைச்சிட்டான், எல்லாரும் சாத்தானுக்கு இடம் கொடுத்ததுனால சபை உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லை. நிறைய காரியங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். இது கர்த்தரால் இருந்தது, இது கர்த்தரால் உண்டானது. இந்த காரியம் விதமாக இஸ்ரவேல் கோத்திரமானது 10 கோத்திரம் ஒரு பக்கமும் 2 கோத்திரம் ஒரு பக்கம் பிரிந்து அது போகும்பொழுது யெரொபெயாம் 10 கோத்திரத்துக்கு அதிபதியாகவும் ரெகொபெயாம் 2 கோத்திரத்துக்கு அதிபதியாகவும் மாறின பொழுது அவ்விதமாக ரெகொபெயாம் என்ன செய்கிறார் என்றால் படையை கூட்டி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யுத்தம் முடி போகிறார். அங்கே ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். அவர் சொல்லுகிறார், இது கர்த்தரால் உண்டானது, நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டாம், திரும்பி போங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் கர்த்தர் என்ன செய்கிறார்? கட்டுகிறார். அது சரிவிடாத பொழுது அது மறுபடியும் இடித்து மறுபடியும் புதுப்பிக்கிறார். குயவன் கையிலே பாண்டமானது நல்ல அழகாக, அவர் தான் குயவன் தான் என்ன செய்கிறார்? மண்ணை பதப்படுத்தி அந்த மண்ணை பக்குவப்படுத்தி ஒரு பாண்டத்தை செய்கிறார். அந்த பாண்டம் அழகாக வந்து கொண்டு இருக்கிறது. அப்படி வந்து நேர்த்தியாக இருக்கிறது. அந்த பாத்திரத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த பாத்திரம் அவர் விரும்புகிறபடி அவர் வராவிட்டால் உடனே என்ன செய்கிறார்? அந்த பாத்திரத்தை மறுபடியும் அதை இது பண்ணி மறுபடியும் புதுமையாக அவர் விரும்புகிறபடி ஒரு பாத்திரத்தை உருவாக்குகிறதை பார்க்கிறோம். அப்படியே சபையை கர்த்தர் பூமியில ஸ்தாபிக்கப்பட்டு கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதில் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத சில காரியங்கள் நடக்கும் பொழுது, ஆண்டவருக்கு விருப்பமில்லாத அநேக காரியங்கள் செய்யும் பொழுது என்ன செய்கிறார்? கர்த்தர் விதமாக மறுபடியும் அதை சரிப்படுத்துவதற்காக சீர்படுத்துவதற்கு சில காரியங்களை அனுமதிக்கிறார். அங்கே பிரச்சனைகள், பல விதமான குழப்பங்கள், பிரச்சனைகளும் குழப்பங்கள் உருவாகும் பொழுது அநேகர் பாதிக்கப்படுவோம், அநேகர் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்படி பாதிக்கப்படலாம். ஆனாலும் சிலர் நன்மையான காரியங்கள், சிலர் நன்மையாக இருக்கலாம். ஆனாலும் இறைவன் அங்கே தலையிட்டு எப்படியாவது சபையை பரிசுத்தப்படுத்தி கழுவி சுத்திகரித்து அதுவிதமாக தமக்கு முன்பாக தூய்மையான சபையாக நிறுத்துவதற்காக இங்கே அவர் விதமான வேலைகளை செய்கிறார் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். எபேசியரின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் நான் விதமாக வாசிக்கும் பொழுது 51ஆம் அதிகாரம் வசனமா வாசிக்க, கரைதிரை இல்லாத கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக எதற்காக இயேசு ஒப்பு கொடுத்தாரு? தம்முடைய சபையானது எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தம் உள்ளதாக, கரைதிரை ஒன்றும் இல்லாத மகிமையான சபையாக தமக்கும் நிறுத்திக் கொள்வதற்கு அவ்விதமான காரியங்களை செய்கிறார். அந்த சபையானது சில வேளைகளை கரைபடுமானால் அதை சரிப்படுத்தவும் சீர்படுத்தவும் சில வேலைகளை செய்கிறார். மறுபடியும் அது பழுதாகி போகிறது. மறுபடியும் அதை என்ன செய்கிறார்? புதுப்பிக்கிறார். அந்நாட்களிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து அதில் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை சொல்லுகிற கர்த்தர் சொல்லுகிறார், இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லிப்பாங்க. இதை செய்கிற கர்த்தர் தான் செய்கிறார். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறவரும் அவரே, சீர்படுத்துகிறவரும் அவரே. சில வேளையில் உடைவதற்கு அவர் ஒப்பு கொடுக்கிறோம் அவர் தான். யோபுக்கு பிரச்சனை வந்தது. ஐயோ யோபு மாதிரி பிரச்சனைலாம் வந்துடக்கூடாதியா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் யோபுக்கு பிரச்சனை வந்தது. பிரச்சனை வந்த பொழுது ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் நடக்காது. ஆண்டவரிடத்தில் அனுமதி கேட்டபோது ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். சபையில பிரச்சனைகள் வருகிறது, சபையில குழப்பங்கள் வருகிறது. ஆண்டவர் என்ன செய்யறாரு? அனுமதி கொடுக்கிறார். கொடுத்த பிற்பாடு ஏழுதுமா
அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று யோபு சொன்னது போல விதமாக சபையானது கரை திரை முதலான ஒன்றுமில்லாமல் மாசற்றது பிழைத்த மகிமையான சபையாக தமக்கும் நிறுத்திக் கொள்வதற்காக தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறபடினாலே சபையை சீர்படுத்துவதற்கான விதமான காரியங்களை அவர் செய்து கொண்டே வருகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சபையாய் இருக்கிறவர்கள் நாம் கர்த்தருடைய சேர்ந்திருக்க வேண்டும். இன்னும் 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 அதிகமாக நாம் தேவனுடைய ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். அவ்விதமாக சில காரியங்கள் அதெல்லாம் அப்படிதான் இருக்கும், கண்டுக்க கூடாதுலாம் கிடையாது. அப்படி நாம மனுஷர் யாரும் கண்டுக்கூடாதுன்னு தேவன் கண்டுக்குவார். தேவன் கண்டுகிட்டால் சில அடிகள் விடும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால சபையை சீர்படுத்துங்க. அதாவது நியாய தீர்ப்பு எங்கே முதல்ல உருவாகும்? தேவனுடைய சபையில தான் உருவாகும், வெளியெல்லாம் அப்புறம். அப்போ முதல்ல சபையை தான் அவர் சீர்படுத்துகிறார், சபையை தான் சரிப்படுத்துகிறார். அதே போல நம்முடைய ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே விதமான காரியங்கள் செய்கிறது நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் தேவசனையானதில் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் சபையை ஸ்தாபித்திருக்கிறார், அதை கட்டி கொண்டு இருக்கிறார். அதிலே சில பழுதுகள் உருவாகும் பொழுது அதை சீர்படுத்துவதற்காக மறுபடியும் அதை புதுப்பிக்கிறார். அதுக்குரிய ஆட்களை அவர் ஏற்படுத்துவார். அதற்காக இறைவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துமா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நான் விதமாக பார்க்கிறோம். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கும் பொழுது, செப்பனியா 3:16-17 வாசிக்கும் பொழுது, அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். அந்நாளிலே சபையில் விதமான பிரச்சனைகள்லாம் உருவாயிடுச்சு. என்ன செய்து மறுபடியும் சபை எழுந்துமா, சபை மறுபடியும் எழுந்து பிரகாசிக்குமா அப்படின்னு சொல்லி கவலைப்படுறவங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். அவர் உன் பேரில் என்ன செய்வார்? கெம்பீரமாய் களி கூறுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் நம்ம பேர்ல என்ன செய்ய போறாரு? கம்பீரமாய் களி கூற போகிறார். அன்னைக்கு ஏராளமான ஜனங்கள் கடந்து வருகிற போகிறார்கள். கர்த்தர் எருசலேமை கட்டி கொண்டு இருக்கிறார். அவருடைய ஜனங்களை என்ன செய்ய போறார்? கூட்டம் கூட்டமாக கூட்டி சேர்க்கிறோம். மந்தை பெறுவது போல மனித ஆத்துமாக்களால் நிரப்புவேன், எருசலேமிலே மந்தையை பெறுவது போல மனித ஆத்துமாக்கள் நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறபடினாலே தேவநாயகத்தை புதிய எருசலேமை பூமியில ஸ்தாபித்திருக்கிறார். அதை பூமியில ஸ்தாபித்த இறைவன் இந்த இடத்துல நாம் இருக்கிற இடங்களில் ஸ்தாபித்திருக்கிறார். எங்கும் அவருக்கு ஆராதனை புதிய எருசலேமாய் ஏறெடுக்கப்படும். ஏராளமான ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். இந்த புதிய எருசலேம் சபையானது அது ஆயத்தப்பட்டு ஆண்டுடைய மனவாட்டியாக ஆயத்தப்பட்டு பரலோகத்துக்கு ஆயத்தப்பட்டு அது கடந்து போகிறதா இருக்கிறது. இந்த சபை, இந்த புதிய எருசலேம் தான் அந்த 19ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தின புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் காணப்படுற மனவாட்டி என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக பிரியமானவர்களே, நாம் தேவசனையானதில் கடந்து வந்திருக்கிறோம். விதமாக மனிதரால் அற்பமாக எண்ணப்பட்டாலும் புறக்கணிக்கப்பட்டாலும் என்று இகழப்பட்டாலும் தேவன் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் எருசலேமை கட்டி கொண்டு வருகிறார். 1968 ஜெர்மனி என்ற இடத்துல சபை ஸ்தாபிக்கப்பட்டது. இன்னைக்கு எல்லா இடங்களிலும் சபையானது ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். விதமாக சபையை ஸ்தாபிப்பதற்காக ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். அவர் நம்முடைய தலைமை அப்போஸ்தலர் லாசரியா அவர்கள். இப்பொழுது சபையை ஸ்தாபித்து எங்கும் விரிவுபடுத்தி கட்டுவதற்காக அநேக பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இவர்கள் எழுப்பி சபையை கட்ட வேண்டும், சபைக்காக பக்தி வைராக்கியமுடையவர்களாக காணப்பட வேண்டும். விதமாக தங்களுக்கு லாபம் உண்டாக எதுவும் காரியங்களை செய்வார்கள். ஆனால் அவர்கள் எடுத்து தூக்கி கூறப்பட்டுவிட்டு நல்ல மனிதர்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். அதற்காக இறைவனுக்கு அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக சிலர் சொல்லுவாங்க, சபைக்கு ஒரே ஒரு அப்போஸ்தலன் தான் வேணும் அப்படின்னு. இல்லை, சபைக்கு நிறைய அப்போஸ்தலர், ஆதி சபையில் ஏராளமான அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள்.
அதேபோல் நாட்களும் அவர் குறிக்கப்பட்ட அவர் விரும்புகிற யாரையும் அவர் அப்போஸ்தலராக மாற்றுவோம், தீர்க்கதரிசியாக மாற்றுவோம். அவர் சித்தம் கொண்டிருக்க யாரையும் அவரால் கூடும் செய்வார். அதற்காக இறைவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நாம் எதிலே அழைக்கப்பட்டு இருக்கிறோமோ அந்த நிலையில இருந்து சபைக்கு நாம் தூண்களும் ஆதாரமாக இருந்து சபையின் வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். கலங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை, பயப்படாதே என்று சொல்லப்படும். நான் உன்னோடு இருக்கிறேன், களி கூறுவேன், உன்னோடு கூட இருந்து மத்தியில் இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிற அப்படின்னாலே கர்த்தர் நாட்களை சபையை ஸ்தாபித்திருக்கிற அப்படின்னா எருசலேமை ஸ்தாபித்து அதை பூமி எங்கும் புகழ்ச்சியாக்கு வரைக்கும் அவர் அமர்ந்திருக்க விடாதிருக்கு என்று சொல்லியிருக்கிறபடி பூமி எங்கும் புகழ்ச்சியாக்கு வரைக்கும் நாம் தேவச நேரத்தில் தேவனுடைய வல்லமையாக நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் பற்றுவதற்காக இறைவனுக்கு நாம் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மையம் கொண்டதாக நாம் தேவச நேரத்தில் கடந்திருக்கிறோம். கர்த்தர் விரும்புகிறார் எருசலேமை அவர் மிகவும் எருசலேம் பேரில் அது மிகுந்து களி கூர்ந்திருக்கிறார். எருசலேமில் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறார். எருசலேம் பேர் தான் களி கூறுவதும் மன மகிழ்ச்சியாக இருப்பதும், எருசலேமில் தான் மகாராஜாவுடைய நகரம் என்று சொல்லப்படுகிறதும், எருசலேம் தான் சிங்காசனம் போடப்பட்டு இருக்கிறதும் என்று சொல்லி நாமதுமாக பார்க்கிறோம். அவர் திரும்ப வரும்பொழுது எருசலேமில் இருக்கிற ஒலிவ மலையில் தான் கால் வைக்க போகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் வரும்பொழுது எருசலேம் புதுப்பிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் தேவசனையாண்டு கிடந்திருக்கிறோம். எருசலமாக சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டோடைய நேரத்தில் கரைதரை முதலான ஒன்றும் வாசத்தின் பிள்ளைட்டு மகிமையுள்ள சபையாக நிறுத்திக் கொள்வது பிரயாசப்படுவோம். அவர் வருகைக்கு அநேக ஜனங்கள் ஆயத்தப்படுவதற்கு நாம் காரணமாக இருந்து நாமும் ஆயத்தப்பட்டு அவர் வருகைகளை காண்போம். கர்த்தராமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கேட்ட வார்த்தைகள் மனது கொண்டு யாராவது ஜெபிக்கலாம். யாவரும் முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு சோதரம் சொல்லுவோம். சோதரம் ஆண்டவரே, சோதரம் சோதரம்